தங்கமே, இந்த கருப்பனை தொட்டு உள்ளே வந்து விட்டாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு போலியான உறவினை உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக இந்த கருப்பன் இங்கு வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த உறவானது நீண்ட காலமாக உன்னோடு இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு உறவு. உன்னுடைய வாழ்க்கையில் பல காலம் தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டாமல் போலியான முகத்தை காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் உண்மையான முகமானது வெளியே வந்து விட்டது என்றால் உங்களை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரிந்துவிடும் அல்லவா? அவர்கள் யார், எதற்காக உன் வாழ்க்கையில் வந்தார்கள் என்ற ரகசியம் உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா? தன்னுடைய முகத்தை மறைத்து போலியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு இவர்கள் யார், எதனால் உன் வாழ்க்கையில் வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கட்டாயமாக நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அழிப்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பண்ணசாமி இதை இரகசியமாகத்தான் கண்டுபிடித்து இருக்கின்றேன். உன் அப்பன் சொல்கிறேன் என்றால் நீ கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சாதாரணமாகவெல்லாம் இவர்களை எடை போட்டு விடாதே. இவர்களோடு சேர்ந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்கள் யார் என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்ன? இவர்கள் யார்? இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்ததன் காரணம் என்ன? இவர்களை யார் தூண்டி விடுவது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? கருப்பன் அத்தனை சுலபமாக யாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இரகசியங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதில்லை. ஆனால் என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அடுத்தவர்களின் வெற்றிக்கு ஆறுதலாகவும் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட பெரிதாக கவலை கொள்வது இல்லை. ஆனால் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் என் பிள்ளையே, நீ வருகின்ற வேதனைகளை என்னவென்று நான் அறிவேன். உனக்கு கெடுதல் செய்கின்றவர்களுக்கு கூட நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய் அல்லவா? உன்னுடைய இந்த நல்ல மனதுக்குத்தான் உன் அப்பன் கருப்பன் வைத்திருக்கக்கூடிய இந்த இரகசியத்தை உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். இதற்கு மேலும் இந்த இரகசியம் உனக்கு தெரியாமல் இருந்து விட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டதாக மாறிவிடும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ நல்லதை செய்கின்றாய். ஆனால் இவர்கள் உன்னை கெட்டவர்களாக சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள். மற்றவர்களை பற்றி பேசி வாயிலிருந்து என்ன வருகிறது என்று தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நீயோ யாரேனும் ஒருவர் நம்மிடம் வந்து சற்று நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால் எந்த விஷயம் என்றும் பார்க்காமல் அந்த இரகசியங்களையும் அவர்களிடம் புட்டு வைத்து விடுகிறாய். என் அன்பு பிள்ளையே, அப்படி செய்வதனால் இந்த வாழ்வில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? உனக்கு கெட்டது மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது. எப்பொழுதும் தன் வாழ்க்கையில் இருப்பதை கூட மறைக்க தெரியாமல் இவர்களுக்கு எப்படி இந்த வாழ்க்கை வாழத் தெரியும் என்கிற அளவிற்கு அங்கு நடந்து கொண்டிருக்கிறாய். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தன் வாழ்க்கையை எப்பொழுதும் இரகசியமாக வைத்து கொண்டிருக்கிற யாருமே நாம் எந்த ஒரு இரகசியத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது அதை கதையாக கட்டி நம்மை வாழ்க்கையில் மிகவும் அதிகமான வேதனைக்கு ஆளாக்கி விடுவார்கள் என்பதை நீ உணர வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் தெரியுமா? என் பிள்ளை, நீயும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற நிபந்தனைகள் எல்லாம்
நான் சொல்கின்ற இவர்களிடத்தில் இத்தனை காலம் பேசியது, இத்தனை காலமும் நீ சிரித்த விஷயங்களை சொன்னது எது இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இத்தோடு முடித்து விடு. இனியாவது இது போன்றவர்களிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு இரகசியத்தையும் கவனமாக வெளியில் சொல்லாதே. இதுதான் உனக்கு மிகவும் நல்லது. என் அன்பு பிள்ளையே, நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ வெளிப்படையாகவே செய்து கொண்டிருக்கிறாய். சுற்றி இருப்பவர்களை பற்றி உனக்கு எதுவுமே தெரிவதில்லை. நல்லவர்களாக நினைக்கின்றாய். நாம் மற்றவர்களுக்கு நினைப்பது போலதான் நமக்கும் எல்லோரும் நினைப்பார்கள் என்று. ஆனால் உண்மை அது கிடையாது. என் அன்பு பிள்ளையே, இன்று உண்மையில் நிலவரம் என்னவென்று புரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே அடுத்தவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று பார்க்கின்ற கவனத்தை இன்று உண்மையில் நிலவரம் என்னவென்று புரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே அடுத்தவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று பார்க்கின்ற நிலையில்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் அவர்கள் எந்த ஒரு உச்சத்தையும் தொட்டுவிட மாட்டார்கள். ஆனால் இங்கு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் தன் வாழ்க்கையில் இல்லை, அடுத்தவர்களின் வாழ்க்கை மீதுதான் உள்ளது. அதனால்தான் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே நடந்து கொள்வது நல்லது. இந்த போலியான உறவு உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான். இந்த போலியான உறவு என் பிள்ளையை பேசுகின்ற வார்த்தையில் எத்தனை கனிவு! அவர்கள் சிரிக்கின்ற விதத்தை பார்த்தால் உன் மனது குளிர்கின்றது. எல்லாவற்றையும் உன்னிடத்தில் நல்லவரை போல பேசி என்ன நடந்தது, ஏன் இல்லத்தில் இந்த பிரச்சனை, என்ன ஏது என்று அவர்கள் கேட்டவுடன் நீயும் என்னவோ இத்தனை காலமும் உனக்காகத்தான் இருக்கிறார்கள் என்பதைப் போல எல்லா விஷயங்களையும் அவர்களோடு தெளிவாக பகிர்ந்து கொள்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பின்னால் இருக்கின்ற உண்மைகள் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன நினைத்து உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இதுவரையிலும் நீ தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்யவில்லை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் அன்பு பிள்ளையே? இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல நன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. உனக்கு இந்த கருப்பனின் அருள் இருப்பதும், உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கப் போவதையும் தெரிந்து கொண்டுதான் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் தெரிந்து கொண்டு இவ்வாறு முயற்சி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதை எப்படி தடுக்கலாம், உன்னுடைய மனதை எப்படி கெடுக்கலாம், எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, போலியான உறவுகள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இவர்களிடத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னிடத்தில் உன்னை பற்றிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் உன்னை கெட்டவர்களாக சித்தரித்து உனக்கு கிடைக்க இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் கூட இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். யாரேனும் உனக்கு உதவி செய்ய நினைத்தால் கூட இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டால் எதற்காக இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த அளவிற்கு இவர்களுடைய செயல்கள் எல்லாம் இருக்கப் போகிறது. இதனை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, வெள்ளந்தியாக இனிமேலும் நீ இருந்தால் இங்கு பிழைக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பிழைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்திலே சாணக்கியத்தனத்தோடு நீ வாழ வேண்டும். சாமர்த்தியம் இல்லை என்றால் நிச்சயமாக நீ எல்லாரிடத்திலும் ஏமாந்து விடுவாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீயாவது இந்த சூழ்நிலையில் மனிதர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று புரிந்து கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலும் இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும். உண்மையான அக்கறை கொண்டவர்கள் எவரும் உன் கஷ்டம் என்னவென்று கேட்க மாட்டார்கள். உனக்கு ஆறுதல் மட்டுமே கொடுப்பார்கள்.
எவரொருவர் உன்னுடைய கஷ்டங்களையும் சூழ்நிலைகளையும் தெரிந்து கொண்டு உனக்கு ஆறுதல் சொல்ல முயற்சிக்கிறார்களோ அவர்கள் வைத்திருப்பது உண்மையான அன்பு அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எல்லாம் நன்மைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் பல ஆட்டங்களை விளையாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கெடுதல் நினைப்பவர்கள் எல்லாம் துவம்சம் செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான காலமாக மாற்றிவிட வேண்டிய காலம் நேரம் ஓடி வந்துவிட்டது. இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று எண்ணாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ண சுவாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.